அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 15/7/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ காலையில் நம்ம நிஃப்டி சொல்லியிருந்தோம், ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம் அப்படின்ட்டு. இப்போ ஓப்பன் பார்த்தீங்கன்னா 25,089 நம்மளுக்கு ஓப்பன், ஓகேங்களா? அப்போ ஓப்பனுக்கு மேலே தான் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி நின்றுருக்காங்க. அப்போ ஓப்பனுக்கு மேலே நிற்கிறப்ப மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ ஓப்பனுக்கு கீழே லோ வந்து பார்த்தீங்கன்னா 25,100 இருக்காங்க. அப்போ 25,100லேருந்து நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் அவரேஜாக கொடுக்கணும். இப்போ என்னோட மார்க்கெட்டோட லோ பார்த்தீங்க அப்படின்னா 25,089. அப்போ 25,100லேருந்து நம்மளுக்கு ஒரு 300 வச்சும் 200 பாயிண்ட் அப்படின்னா 300 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் இருக்குது. அப்படின்ட்டு நீங்கள் நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு R1, ஓகேங்களா? எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கும். ஏன்னா கால் செல்லர் பயந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டு நல்ல ஒரு சடனாக மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து போகிறப்ப அந்தளவுக்கு பயப்படல. செகண்ட் டைம் போகிறப்ப ஷார்ப்பாக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இங்கேருந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. திருப்பி ஒரு டவுன் வந்துட்டு திருப்பி மூவ்மெண்ட் கொடுக்குறப்ப நம்மளுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இந்த இடத்துல சப்போர்ட் ஆகி திருப்பி நம்மளுக்கு ஒரு கால் ஆப்ஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க. அப்போ ஒன் டே ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ லோ டு ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 150 பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னும் ஒரு 50 பாயிண்ட் இன்றைக்கியான ரேஞ்சில் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. அடுத்த நாளில் நம்மளுக்கு வரக்கூடிய நாட்களில் அது கொடுக்குறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? அதேமாரி இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ண சொல்லியிருந்தோம். இதெல்லாம் பாருங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான். ஆனால் கொஞ்சம் சைடு வேவாக போயிருந்தாங்க. இந்த ஒரு மூவ்மெண்ட்டை புட் ஆப்ஸ்லாம் பிடிச்சிருக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் சேம் அதே தான் நம்மளுக்கு. இப்போ காலையில் ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா 56,709. அப்போது லோ பார்த்தீங்கன்னா 56,709. அப்போது ஓப்பனும் லோவும் ஒன்றா இருக்குது. ஓப்பனும் லோவும் ஒன்றா இருக்கிறப்ப மார்க்கெட் கீழே வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு கிடைச்ச பேங்க் நிஃப்டியாக கிடச்சிருந்தது. இப்போ இதோட லோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 56,700. ஹை பார்த்தீங்கன்னா 57,000 57,100. அப்போ ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு இதில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இந்த ரேஞ்சில் நம்ம எத்தனை பாயிண்ட் பிடிச்சோம், இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட் கிடச்சிது, இதுதான் நம்மளுக்கு முக்கியமாக பார்க்கக்கூடியது, ஓகேங்களா? பார்க்க வேணும். அதேமாரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது காலையில் நம்ம கொடுத்துருந்தோம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி இந்த இடத்துக்குலாம் வந்தால் உங்களுடைய இதை வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு. இதில் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு, பெருசாக மூவ்மெண்ட் கிடைச்சா மட்டும்தான் இந்த R1 R2க்கு வரும். S1 S2க்கு போகும். இல்லை அப்படின்னா இடையில இருக்கிறது எதெல்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். 56,750, 57,000, 57,250, 250 இந்த மாதிரி இடத்துலலாம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு சென்செக்ஸோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா 82,233. ஓப்பனும் லோவும் ஒன்றா தான் இருக்காங்க இன்றைக்கி சென்செக்ஸில். ஓப்பனும் லோவும் ஒன்றா இருக்கிறப்ப மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த லோவை பிரேக் பண்ணால் தான் இங்கேருந்து ரேஞ்ச் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். அப்போ இந்த லோவை பிரேக் பண்ணாத வச்சு மார்க்கெட் இங்கேருந்து தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இங்கேருந்து இப்போ லோ வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 82,230, ஓகேங்களா? 82,230 கொடுத்துருக்காங்க. ஹை பார்த்திங்க அப்படின்னா 82,743, ஓகேங்களா? கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் ரேஞ்சுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு மெயின். அது இந்த இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால இந்த ரேஞ்ச்லாம் நீங்கள் முன்னாடியே கால்குலேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஓடிஎம் கால் 82,700 காலே ₹17 இருந்து ₹170 வச்சும் போனாங்க. ₹170 ஹை வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? இதெல்லாம் நல்ல ஒரு இம்பேக்ட்டு. இந்த இடத்துக்கு போனோட்டி மார்க்கெட்டு கீழே இறங்கியிருக்குது. இங்கேருந்து இறங்குறப்ப நம்மளுக்கு நல்ல ஒரு இம்பேக்ட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கு. இப்போ
இந்த இடத்துல வந்துட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஓகேங்களா? இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இம்பேக்ட் குடுக்குது அப்படின்னு பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஏரியாலாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமா இருந்திருக்கு. பார்க்கலாம் இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டூடண்ட்ஸ் குரூப்ல இது காலையில குடுத்துருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் ஆவறதுக்கு முன்னாடி, இந்த மாரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாரி நம்ம ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக நம்மளுடைய ஸ்டூடண்ட்ஸுக்கு இந்த இடத்துல நம்ம குடுத்துருந்தோம். ஒரு 9:09க்கு நம்பளுக்கு மார்க்கெட் எங்க வேணுமாலும் போகட்டும். R2, S2க்கு போணுச்சு அப்படின்னா, அப்போ ஒரு ரிவர்ஸ் பேட்டர்ன் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ R2, S2க்கு போறப்ப நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிய இந்த இடத்துலயே அப்ளை பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து இந்த ஒரு மூவ்மெண்ட்ட நல்ல ஒரு மூவ்மெண்ட்டா புடிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் அப்போ R2க்கு போனவாட்டி நம்ம ரிவர்ஸ் சொல்லியிருக்கிறோம். R2க்கு போனவாட்டி நம்மளுக்கு ரிவர்ஸ் வந்து ஆகறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதேமாரி ரிவர்ஸ் பேட்டர்ன் நம்மளுக்கு அங்கருந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிருந்தாங்க. 82,700லேருந்து 82,450 வச்சுமே வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமேலு ஒரு அப் ட்ரெண்ட் குடுத்துருந்தாங்க. இந்த அப் ட்ரெண்டும் கூட நம்ப இன்டிமேஷன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இந்த மாரி தான் நம்மளுடைய கிளாஸ்ல நம்ம ஸ்டூடண்ட்ஸுக்கு சொல்லிக் குடுத்துட்டுருக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த காலையில நம்ம சொல்லியிருந்தோம். நிஃப்டிக்கு, பேங்க் நிஃப்டிக்கு, சென்செக்ஸுக்கு. இந்த இதெல்லாம் எப்படி ரியாக்ட் ஆயிட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஸ்ட்ரைக்க நம்ம பார்த்துருந்தோம் காலையில. 82 25,200 புட்டு எக்காரணத்த கொண்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கக்கூடாது. இருந்தாங்க அப்படின்னா, நல்ல ஒரு இம்பேக்ட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேல போனாலுமே இந்த 179க்கு மேல இருந்தா மட்டும் தான் இவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதேமாரி இந்த 125 இவங்க பிரேக் பண்ணாங்க அப்படின்னா, இவங்களுக்கு இது ஃப்ரீ ஃபால் ஜோனா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதேமாரி தான் நடந்திருக்கு. இத செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 57,100 புட்டு எக்காரணத்த கொண்டு எக்காரணத்த கொண்டு அந்த 652க்கு மேலயும் 721க்கு மேல நின்னாங்க அப்படின்னா, மார்க்கெட் நல்ல ஒரு டவுன்ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதேமாரி ஃப்ரீ ஃபால் ஜோன் 625க்கு கீழ இவங்க வந்தாங்க அப்படின்னா, நல்ல ஒரு ஃப்ரீ ஃபால் ஜோனா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 625லேருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 லோ பார்த்தீங்க அப்படின்னா, 484 வச்சு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துலலாம் நம்ம பிரேக் ஆகுறப்ப யார ப்ளே பண்ணணும்? அப்ப எந்த கால் சைடு நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்னு நம்பளுக்கு நம்ம ஸ்டூடண்ட்ஸ் குரூப்ல நம்ம கிளாஸ்ல சொல்லிக் குடுத்துட்டுருக்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸ் 82,700 புட்டு 443க்கு கீழ இருக்கக்கூடாது. அதேமாரி அதுக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா, இந்த 530க்கு மேல இருந்தாங்களாலும் எந்த மாரி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம். இப்ப 443க்கு கீழ வரப்ப 250 வந்து இவங்களுக்கு ஃப்ரீ ஃபால் ஜோன். ஓகேங்களா? இந்த ஃப்ரீ ஃபால் ஜோனுக்கு கடந்துட்டாங்க அப்படின்னா, நல்ல ஒரு இம்பேக்ட் கால் சைடு குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதேமாரி இம்பேக்ட் குடுத்துருந்தாங்க. பட் இது ஒரு பெர்சன்டேஜ். இது ஒரு செல்லர் வியூல பார்க்குறப்ப ஏன் இவங்க சஸ்டெயின் ஆகுனாங்க அப்படின்னு பார்க்குறப்ப, இது செல்லர் வியூல பார்க்குறப்ப இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுறதுக்கான காரணங்கள் வந்து அதில நம்மளுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜில தெரியும். ஓகேங்களா? ஒரு செல்லர் வந்து எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, எதுக்கு மேல மார்க்கெட் போகும், போகாது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். R2க்கு மேல மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்ட்டு காலையிலேயே. அப்ப R2க்கு மேல போகல அப்படின்னா, R2னா நம்மளுக்கு 82,700 82,700 இதோட லோ பார்த்தீங்கன்னா, 75ன்னு நெனைக்கிறேன். 77 இப்ப இந்த 77 இவங்க விட்டு குடுக்கல அப்படின்னா, ஒரு ரூ. 100 இவங்க விட்டு குடுக்கல அப்படின்னா, 82,600க்கு கீழ தான் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஏன்னா, இன்னைக்கு உண்மை விலை தான் குடுக்கணும் 0 டூ ஹீரோல. அ அதனால இவங்க ரூ. 100க்கு கீழ இல்லனாவே 82,600க்கு கீழ தான் மார்க்கெட் குளோசிங் ஆகப் போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜில சொல்லிக் குடுத்துட்டுருக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டேபிள் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த என்எஸ்சில என்எஸ்சியும் சரி, பிஎஸ்சியும் சரி இந்த டேபிள் பாருங்க அப்படின்ட்டு. இந்த 5 ஸ்ட்ரைக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 5 ஸ்ட்ரைக்ல எந்த மாரி இம்பாக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க செக் பண்ணி பார்த்தாவே,
நல்ல ஒரு இம்பேக்ட் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருந்திருக்கும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.